இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படினே சொல்லலாம். அன்னபூர்ணி கிட்ட சிந்து நிறைய பேசிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டு இதுக்கப்புறமும் உங்களையும் சிவாவையும் நான் கஷ்டப்படுத்தல, நான் எங்கேயாவது கண்காணாம போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. சிந்து சொல்லிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் சிவா வந்து அன்னபூர்ணி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உயிருக்கு உயிரா வந்து சிந்துவை நேசிக்கிறேன், சிந்து எனக்கானங்களா இருந்தாங்க, அவங்கள வந்து எந்த தப்பும் பண்ணல, பொய் சொல்லி என் மேல இருக்க பிரியத்தில் கல்யாணம் பண்ணாங்களே தவிர மற்றபடி எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய லென்த்தியாக ஒரு டைலாக்கை அன்னபூர்ணி கிட்ட சிவா வந்து பேசுகிறாரு. அன்னபூர்ணி அப்பையிலேருந்தே பார்த்தோம்னா அப்படியே கண் கலங்கி போய் தான் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த அந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு நீங்கள் எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அன்னபூர்ணி வந்து ரொம்பவுமே எமோஷனல் ஆகி கண் கலங்கி மறுபடியும் சிவாவை கூப்பிட்டு நிறையா லென்த்தியாக டைலாக் பேசுகிறாங்க. அதுவுமே பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு எமோஷனல் டைலாகாக இருக்குது. இதுக்கப்புறம் உங்களை நான் வந்து பிரித்து வைக்கல, நான் மன்னிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த விஷயம்லாம் பேசி ஒரு பொறுப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் பேசணுன்னா ரொம்ப லென்த்தி ஆகிடுங்கிறதுனால தான் ஷார்ட்டாக விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் போய் என்னோட மருமகளை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிவாவுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. உடனே பார்த்தோன்னா வெளியில் போய் தேடுறாங்க. அந்த ட்ராமா பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் ஓடுது. இந்த ட்ராமா கொஞ்சம் நேரம் ஓட்டுனதுக்கு பதிலாக மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த பக்கத்து பார்த்தோம்னா இன்னும் நமக்கு தெரியும் அந்த வில்லன்கிட்ட சைட்லலாம் எதுவுமே வந்து முடிச்சு வைக்கல. அந்த கதையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சுருக்கலாம். பார்த்தோம்னா சிந்துவை எல்லா பக்கமும் தேடுறாங்க. பார்த்தா ஒரு பக்கத்து அன்னபூர்ணி சிவா இவங்கெல்லாம் தேடுறாங்க. அந்த பக்கத்து பார்த்தா பைரவி ஆறுமுகம் பைரவி இவங்களும் தேடுறாங்க. கார்லாம் இப்போ அங்கெல்லாம் போய் ஒரு இடத்துல உட்காந்து தேடுறாங்க. இப்போ பார்த்தா எங்கே போனாங்கன்னு தெரியலையே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ சிவா சொல்கிறாரு அவ்வளோதான் போயிட்டாங்க, இனிமேல் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு விசில் சத்தம் கேட்குது. அது யார் என்னன்னு பார்த்தோம்னா சிந்து தான். செம காமெடியாகவும் சூப்பராகவும் வராங்க. இப்போ வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு நான் அப்படிலாம் போக மாட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்துவோட எப்பயும் போல் யதார்த்தமான அந்த குறும்புத்தனம் அதோட வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்னை மன்னிச்சிருங்க தான், இனிமேல் உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிந்து அன்னபூர்ணி கிட்ட பேசுகிறாங்க. அன்னபூர்ணி இனிமேல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்கன்னு சொல்லி சிவாவையும் சிந்துவையும் பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. ஆறுமுகம் பைரவி ஏற்கனவே பார்த்தோம்னா நேற்று எபிசோட்லேயே பார்த்தோம்னா அவங்க சமாதானம் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சந்தோஷமாக இருந்து எல்லாம் வீட்டுக்குள்ளார போகும்போது பார்த்தா பின்னாடி இருந்து அக்காங்கிற ஒரு குரல் யாருன்னு பார்த்தா மகா தான். மகா வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மன்னிப்பு கேட்குறாங்க. லென்த்தியாக டைலாக்லாம் ஓடுது. அன்னபூர்ணி வந்து மகாவையும் மன்னிச்சிடுறாங்க. எனக்கு அப்புறம் எல்லாமா நீ தான் இருந்து பார்த்துக்கணும் இவங்களை அப்படின்னு சொல்லும்போது அவங்க நான் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது வர்றதுக்கு வீட்டுக்குள்ளார அப்படிங்கிறாங்க. இப்போ ஆறுமுகம் அதே நேரத்தில் சிவா பைரவி சிந்து இவங்க எல்லாத்தையும் சொல்லி போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது போய் எல்லாரும் போய் சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வராங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகம் சிவா பைரவி சிந்து இவங்க 4 பேரும் போகிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மகா நடந்து போகிறாங்க. தூரமாக நின்று அன்னபூர்ணி அதை பார்த்து ரசிக்கிறாங்க. மொத்தத்தில் எனக்கு அப்புறம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து ரசித்து சந்தோஷமாக எல்லாம் ஹாப்பியாக வீட்டுக்குள்ளார வந்து இருக்கிறாங்க. அதோட பார்த்தா சுபம் அப்படின்னு சொல்லி சீரியலை முடிச்சிருக்காங்க. சுபம்னு சொல்லிட்டு சீரியலை இன்றைக்கான எபிசோடோட முடிச்சிட்டாங்க. கதை என்னமோ அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. நம்ம ரொம்ப விரும்பி பார்த்த கதை வேறு. இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்து என்ன இது சம்மந்தமாக கதை போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். நான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபரை மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா டுமாரோ ப்ரோமோ போடுங்க அப்படின்னும் நீங்கள் வந்து ஆறுமுகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சிவாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அந்த சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேலே என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டோரிமேன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே, எல்லா ரொம்ப ஃபேவரட்னா அவங்க ரொம்ப என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க டோரிமேன் சப்ஸ்கிரைபர் அவங்களா இருக்கட்டும். இவங்கெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து நம்ம என்ன கதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தால் எதுவும் நினச்சிக்காதீங்க. அடுத்து என்ன கதை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம போடலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.